Welcome my dear friends. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 9 டாபிக் 5 growth of English vocabulary 5 Latin language அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த லட்டின் லாங்குவேஜிலேருந்து இங்கிலீஷில் வெக்காபுலரிஸ் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு, இந்த லட்டின் லாங்குவேஜ் மூலமாக எப்படி வெக்காபுலரிஸ் வந்து இங்கிலீஷ்குள்ளே கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத அந்த ஏற்கனவே ஹிஸ்ட்ரி ஆஃப் த லாங்குவேஜில் பார்த்தோம் இல்லையா, ஜெல்ட் பீப்புள், ரோமன் பீப்புள், அதுக்கப்புறம் ஆங்கிலோ ஜாக்சன், அதுக்கப்புறம் மிடில் இங்கிலீஷ் பீரியட், ரெனைசன்ஸ் பீரியட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பீரியட்லேயும் வந்து எப்படிலாம் வந்துட்டு இந்த லட்டின் லாங்குவேஜுக்குள்ளேருந்து இங்கிலீஷ்க்கு வெக்காபுலரி வந்து பாரோ பண்ணப்பட்டது அப்படிங்கிறத ஒரு சில ஹெட்டிங்ஸ் மூலமாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த 6 ஹெட்டிங்ஸாக எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஹெட்டிங் பார்த்தோம் அப்படின்னா அஸ் எ ரிசல்ட் ஆஃப் ரோமன் இன்வேஷன். ஸோ முதல்ல இந்த ஜெல்ட் பீப்புள் இந்த பிரிட்டிஷ் ஐலாண்டில் இருக்கும்போது யார் வந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ரோமன் வந்து இன்வேஷன் பண்ணி உள்ளே வராங்க. ஸோ அவங்க வரும்போது என்னாச்சு அப்படின்னா அங்கேருந்து அவங்க கேம்ப் போட்டு தங்கியிருந்தாங்க இல்லையா. ஸோ அங்கே ஸ்டே பண்ணியிருக்கும்போது நிறைய மிலிட்ரி அண்டு பாப்புலர் கேரக்டர் டேர்ம்ஸை லட்டின் லாங்குவேஜ்லேருந்து பாரோ பண்ணி இங்கே கொண்டு வராங்க அந்த பிரிட்டிஷ் ஐலாண்டுக்கு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இந்த வினம் அப்படின்றது லட்டின் லாங்குவேஜ் தான். இந்த லட்டின் லாங்குவேஜ் வந்து யார் கொண்டு வந்தது அப்படின்னா இந்த ரோமன் பீப்புள் இன்வேஷன் பண்ணும்போது அவங்க மூலயமா இந்த லட்டின் வேர்டு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு என்ன மீனிங் பார்த்தோம் அப்படின்னா ஒயின் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தோம்னா இது மெடிக்கல் ரிலேட்டட் வேர்ட். ஸோ அவங்க யூஸ் பண்ணால் அந்த மிலிட்ரி கேம்பில் மெடிக்கல் ரிலேட்டட் வேர்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வின் அப்படின்ற மாதிரி இந்த வேர்ட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரோமன் பீப்புள் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வேறு டேர்ம்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்ட்ரா. ஸோ கேஸ்ட்ராங்கிறதும் லட்டின் வேர்டு தான். இதுவும் வந்து இந்த ரோமன் இன்வேஷன் வரும்போது அவங்க மூலமாக கொண்டு வரப்பட்ட ஒரு வேர்டு தான். இதுக்கு என்ன மீனிங் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த மிலிட்ரி கேம்ப் போட்டு அங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த கேம்ப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரோமன் பீப்புள் வந்து இதை வந்து சீஸ்டர் அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வேலும் அப்படிங்கிறதும் லட்டின் வேர்டு தான். இது ரோமன் பீப்புள் மூலமாக இந்த இங்கிலீஷ் வெக்காபுலரிஸில் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுக்கு மீனிங் பார்த்தோம் அப்படின்னா வால் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரோமன் இன்வேஷன் வந்து இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வியல் அப்படின்ற மாதிரி ஸோ இவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹெட்டிங் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இன்வேஷன் ஆஃப் ஆங்கிள்ஸ் அண்டு ஜாக்சன். ஸோ ஏற்கனவே ஹிஸ்ட்ரி ஆஃப் த லாங்குவேஜில் பார்த்தோம் இந்த ரோமன் இன்வேஷனுக்கு அப்புறம் இந்த ஆங்கிள்ஸ் அண்டு ஜாக்சன் வந்து இவங்க வந்து இந்த ட்ரைப்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து பிரிட்டிஷ் ஐலாண்டுக்குள்ளே உள்ளே வர்றாங்க. இவங்க வரும்போது என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் வந்து லட்டின் வேர்ட்ஸ்லாம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு செகண்ட் ஹெட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ டயபோலஸ் அப்படிங்கிறது லட்டின் வேர்டு தான். இந்த டயபோலஸ் வந்து எப்போ வந்தது அப்படின்னா இந்த ஆங்கிலோ ஜாக்சன் அவங்க இன்வேஷன் பண்ணும்போது கொண்டு வந்ததாக கொடுத்துருக்காங்க, பாரோ பண்ணி இங்கிலீஷ் லாங்குவேஜில் கொண்டு வந்ததாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் பார்த்தோம் அப்படின்னா டெவில் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஆங்கிலோ ஜாக்சன் எப்படி வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டியோபோல் அப்படின்ற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த டயபோலஸ் அப்படிங்கிறது தான் லட்டின் வேர்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா NIHT அது நைட். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இது லட்டின் வேர்டு. இதுக்கு மீனிங் என்ன பார்த்தோம்னா இப்போ நம்ம நைட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மீனிங்கில் தான் அவங்க வந்து இந்த ஸ்பெல்லிங் மட்டும் வித்தியாசமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஜிக்கு பதிலாக NIHT ஜி இல்லாமல் அவங்க வந்து ஆங்கிலோ ஜாக்சன் வந்து அந்த மாதிரி இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக லட்டினில் NIHT தான். இப்போ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஆங்கிலோ ஜாக்சன் இன்வேஷன் பண்ணும்போது இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜுக்குள்ளே அதாவது இந்த பிரிட்டிஷ் ஐலாண்டுக்குள்ளே இவங்க இந்த ஆங்கிலோ ஜாக்சன் பீப்புள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா லட்டின் லாங்குவேஜ்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஹெட்டின் பார்க்கும்போது introduced direct from Latin during Anglo-Jackson period. Anglo-Jackson periodல டைரெக்டாக சில லட்டின் வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்குள்ளே உள்ள பாரோ பண்ணப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கு. அது என்னென்ன வேர்ட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா டேர்ம்ஸ் கனெக்டட் வித் ரிலீஜியன் வேர் இன்ட்ரடியூஸ். ஸோ இந்த டைரெக்டாக கொண்டு வரப்பட்ட வேர்டில் பெரும்பாலான வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ரிலீஜியஸ் அதாவது ரிலீஜியன் ரிலேட்டட் வேர்ட். அதுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய வேர்டு வந்து இந்த ஆங்கிலோ ஜாக்சன் பீரியடில் டைரெக்டாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா க்ரக்ஸ், கேண்டில், ஐடல்,
சாங்க்ட், கிளரிக். இதுக்கு மீனிங் என்னென்னு பார்க்கும்போது க்ரக்ஸ் அப்படிங்கிறது கிராஸ், கேண்டல் அப்படிங்கிறது ஒரு லாஸ்ட்டில் அந்த 2 லெட்டர் மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஐடல் அதே தான், லட்டின்லேயே அதே தான், மீனிங் அதே தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாங்க்ட் அப்படிங்கிறது இங்கிலீஷில் ஜெயிண்ட் அப்படின்ற மாதிரி மீனிங் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த கிளரிக் என்ன மீனிங் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளர்ஜிமேன், அதாவது சர்ச்சுக்கு ரிலேட்டடாக உள்ள அந்த வேர்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இது ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கிறதெல்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா லட்டின் வேர்டு தான். அந்த க்ரக்ஸு, கேண்டில், ஐடல், சாங்க்ட்டு, கிளரிக். இது பூரா என்ன அப்படின்னா இந்த ஆங்கிலோ ஜாக்சன் பீரியடில் டைரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆன வேர்ட்ஸ், இங்கிலீஷ்குள்ளே டைரெக்டாக இங்கிலீஷ் லாங்குவேஜ்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் ஆன லட்டின் வேர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 4th ஹெட்டிங் பார்த்தோம் அப்படின்னா இந்த மிடில் ஆஃப் த இங்கிலீஷ் பீரியட். மிடில் ஆஃப் த இங்கிலீஷ் பீரியடில் எப்படிலாம் எதுக்கு ரிலேட்டடாக உள்ள அந்த லட்டின் வேர்ட்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன் ஸ்பேஸ் ஆஃப் ரிலீஜியன், லா, மெடிசின், ஆல்கெமி வேர்ட்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ். ஸோ இதுக்கு ரிலேட்டடான வேர்டெலாம் இந்த மிடில் இங்கிலீஷ் பீரியடில் வந்து உள்ளே பாரோ பண்ணி கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 6th and 7th செஞ்சுரியில் இங்கே அந்த ஐலாண்டுக்குள்ளே, பிரிட்டிஷ் ஐலாண்டுக்குள்ளே வர்றாங்க. அவங்க வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அதுக்கு ரிலேட்டடாக உள்ள வேர்டு, அந்த ரிலீஜியனுக்கு ரிலேட்டடாக உள்ள வேர்டை கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி லா, மெடிசின், ஆல்கமி, ஸோ இந்த மாதிரி இதுக்கு ரிலேட்டடாக உள்ள லாட்டின் வேர்ட்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த மிடில் இங்கிலீஷ் பீரியடில் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த 4th ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 5th ஹெட்டிங்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரினைசன்ஸ் பீரியட். இந்த ரினைசன்ஸ் பீரியடில் தான் பெரும்பாலான லட்டின் வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. திஸ் இஸ் அ கிரேட் பீரியட் ஆஃப் பாரோயிங். ஸோ இப்போ இருக்கிறதுல இதை வந்து கிரேட் பீரியட்னு கொடுத்துருக்காங்க. மெனி வேர்ட்ஸ் இன் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் வேர் பாரோவுட். ஸோ அங்கே இருக்கும்போது பீப்புள் வந்து ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப்புங்கிறது அப்போ போன போக்கிலலாம் பேசிகிட்டே போகிறாங்களே வேர்ட்ஸு, அதாவது உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் ஸோ அவங்க என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான வேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லட்டின் லாங்குவேஜில் தான், லட்டின் லாங்குவேஜ்லேருந்து கொண்டு வரப்பட்ட அந்த வேர்ட்ஸ் தான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இன் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப்னால் அப்போ அந்த அவங்க டே டு டே லைஃப்பில் என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்துட்டு நார்மலாக யூஸ் பண்ணாங்களோ பெரும்பாலான வேர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரினைசன்ஸ் பீரியடில் நிறைய வேர்ட்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஹெட்டிங் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லாங் அண்டு விட்டிசம். ஸோ இதில் லட்டின் வேர்ட்ஸ் டேக்கன் அன்ஆல்டர்ட் ஃபார் த அகடமிக் யூஸ், அதாவது எஜுகேஷன் யூஸ்க்கு சில வேர்ட்ஸை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த லட்டின் லாங்குவேஜிலேருந்து அன்ஆல்டர்ட் எந்த வித சேஞ்சுமே பண்ணாமல் டைரெக்டாக அப்படியே அந்த லட்டின் லாங்குவேஜ்லேருந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம் அப்படின்னா ரேடியஸ், டிக்டம், குவாண்டம், வேக்கும், அஃபெக்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னா அன்ஆல்டர்ட் வேர்ட்ஸ், எந்த சேஞ்சுமே இல்லாமல் அகடமிக் பர்பஸ்க்காண்டி, எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லட்டின் ப்ரேஸ் விச் ஹாவ் ஸ்பெஷலைஸ்டு யூஸ். நிறைய லட்டின் ப்ரேஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு யூஸ்க்காண்டி இந்த லட்டின் லாங்குவேஜ்லேருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் பாரோ பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வைஸ் வெர்சா, இப்சோ பேட்டோ, எக்ஸ் கேத்திட்ரா, ப்ரைமா பேசி எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னா இது வந்து லட்டின் ப்ரேஸுக்கு எக்ஸாம்பிள். இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல இங்கிலீஷ் லாங்குவேஜில் அந்த ப்ரேசஸ்லாம் வந்து இந்த வைஸ் வெர்சா அப்படிங்கிறதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லட்டின் லாங்குவேஜ்லேருந்து தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வைஸ் வெர்சா, ஸோ இது எந்த லாங்குவேஜ்லேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்பெஷலைஸ்டு யூஸ் ஆஃப் ப்ரேஸ் அப்படின்னு கேட்டால் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லட்டின் லாங்குவேஜ் ப்ரேஸ் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இனிஷியல் வேர்ட்ஸ் ஆஃப் லட்டின் ஃபார்முலா. அதே மாதிரி லட்டின் ஃபார்முலாவினுடைய அந்த இனிஷியல் வேர்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதையும் வந்து நிறைய அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் பாரோ பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா க்ரீடோ, பேட்டர்னோஸ்டர், ஹாப்பியஸ் கார்பஸ்,
ரெசிபி எக்ஸெட்ரா. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். இதே மாதிரி நிறைய இன்னும் லாட் ஆஃப் வெக்காபுலரிஸ் இந்த மாதிரி லட்டின் ஃபார்முலாலேருந்து டெவலப் ஆகி இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்குள்ளே உள்ளே வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லட்டின் வேர்ட்ஸ் டு மேக் பேட்டர்ன் நேம்ஸ். ஸோ லட்டின் வேர்ட்ஸ் டு மேக் பேட்டர்ன் நேம்ஸ்னால் இப்போ ஒவ்வொரு அந்த பேட்டர்னுக்கும் ரிலேட்டடாக உள்ள லட்டின்ஸ் வேர்டு வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹெல்த்துன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சானிட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு லட்டின் வேர்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி புல்லக்ஸ் அனிமல்ஸ்க்கு ரிலேட்டடாக பௌரில் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ கென்னுக்கு ரிலேட்டடாக ஓவல்டைன் அந்த மாதிரியும், அதே மாதிரி இந்த ஒயின் கார்னிஸ் அப்படிங்கிற இந்த லட்டின் வேர்டு வந்து ஒயினுக்கு ரிலேட்டடாக இந்த மாதிரி பேட்டர்ன் நேம் வந்து நிறைய லட்டின் வேர்ட்ஸ்லேருந்து இங்கிலீஷ்கில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்னு பார்த்தோம் அப்படின்னா லட்டின் காம்பவுண்ட்ஸ் டேக்கன் டு நேம் இன்வென்ஷன். நிறைய காம்பவுண்ட்ஸ் வேர்டு வந்து இங்கிலீஷில் இந்த லட்டின் லாங்குவேஜ்லேருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அது காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னு பார்க்கும்போது இந்த 2 வேர்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட லெட்டர்ஸ் மட்டும் எடுத்து புதுசாக ஒரு வேர்டாக வந்து க்ரியேட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லொக்கோமோட்டிவ், டிராக்டர், மோட்டார், டெலிவிஷன் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் வந்து காம்பவுண்ட்ஸ், லட்டின் காம்பவுண்ட்ஸ் இன்வென்ஷனுக்காண்டி கொண்டு வரப்பட்ட லட்டின் வேர்டு இதெல்லாம். அதுக்கப்புறம் ஜோக் வேர்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டேண்டம், ஆம்னிபஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ டேண்டம்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஹார்ஸ் கார்ட் இருக்குது அப்படின்னா அது 1 by 1 ஒரு கேரேஜ் வந்து எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா அதை டேண்டம் சொல்கிறோம். இல்லை அது சைக்கிள் வந்து இந்த டபுள் சீட் இருக்கும் இல்லையா, அதையும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேண்டம்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆம்னிபஸ்னால் என்ன அப்படின்னா ஃபார் ஆல் அப்படின்ற மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னா ஜோக் வேர்ட்ஸ். இந்த ஜோக் வேர்ட்ஸ்லாம் எந்த லாங்குவேஜ்லேருந்து பாரோ பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லட்டின் லாங்குவேஜ்லேருந்து தான் இங்கிலீஷில் பாரோ பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லாங் அண்ட் விட்டிசிஸில் வேர்ட்ஸ் டினோட்டிங் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆர் பொசிஷன். அதாவது ஒரு திங்ஸையோ பொசிஷனையோ டினோட் பண்ணுறதுக்காண்டி சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மினிஸ்டர், கேஸ்ட்ரா, மங்க், பிஷப், ப்ரீஸ், மாஸ், சர்ச் இதெல்லாம் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள். ஒரு பொசிஷனையோ அல்லது திங்ஸையோ டினோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லட்டின் வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ்குள்ளே பாரோ பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 400 லட்டின் வேர்ட்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் OE. அதாவது 400 லட்டின் வேர்ட்ஸ் வந்து ஓல்டு இங்கிலீஷில் இருந்து இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் பாரோ பண்ணப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில் எவ்வளோ வேர்டு ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 400 லட்டின் வேர்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டெக்னிக்கல், லீகல், சயின்டிஃபிக் அண்டு எக்லசியஸ்டிக்கல் டேர்ம்ஸ் மாடர்ன் இங்கிலீஷ் பீரியடில். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டாலரன்ஸ், பியூப்பர், இன்டெக்ஸ், சிமிலி, மெமெண்டோ, ரெக்கியம் இந்த மாதிரி எக்ஸட்ரா. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னா மாடர்ன் இங்கிலீஷ் பீரியடில் ஒரு டெக்னிக்கல் வேர்டாவோ அல்லது லீகல் வேர்டாவோ அல்லது சயின்டிஃபிக்கல் வேர்டாவோ இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜுக்குள்ளே லட்டின் லாங்குவேஜ்லேருந்து பாரோ பண்ணப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராமர் புக். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா முதல்ல இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு கிராமர் புக் ஒன்று எழுதுகிறாங்க. ஸோ அது எந்த லாங்குவேஜில் வந்து எழுதப்பட்டதுன்னு பார்த்தோம் அப்படின்னா லட்டின் லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட் கிராமர் புக் ஆஃப் இங்கிலீஷ் வாஸ் ரிட்டன் இன் லட்டின். முதல் கிராமர் புக்கு எந்த லாங்குவேஜில் எழுதப்பட்டது அப்படின்னா லட்டின் லாங்குவேஜில் தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரெனைசன்ஸ், த டைம் ஆஃப் லட்டின் இன்ஃப்ளூயன்ஸ் வாஸ் வெரி மச். ரெனைசன்ஸ் பீரியடில் தான் என்ன இருக்குது அப்படின்னா லட்டின் வந்து பெரிய லெவலில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி மிஸ்டேக் ஆஃப் ஹூம் பார் ஹூ, அதுவும் லட்டின் இன்ஃப்ளூயன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹூக்கு பதிலாக ஹூங்கிற அந்த மிஸ்டேக்லாம் வந்து ஏற்பட்டதுக்கெலாம் காரணம் என்ன அப்படின்னா லட்டின் இன்ஃப்ளூயன்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு ஹூங்கிற வேர்டு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் வர்றதுக்கு காரணமாக இருந்தது என்ன அப்படின்னா இந்த லட்டின் இன்ஃப்ளூயன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு விட்டிசிசம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ போயட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, போயட்ஸ், ஃபிலாசபர், அந்த நேச்சுரல் நாலேஜ். ஸோ அதுக்கு ரிலேட்டட்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பேகன், நியூட்டன் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க எழுதின ஃபிலாசபிஸே வந்து லட்டின் லாங்குவேஜில் தான் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டிஸ்கிரிமினேட் யூஸ் ஆஃப்
லட்டின் வேர்ட்ஸ் வாஸ் மேட் ஃபன் ஆஃப் பை ஷேக்ஸ்பியர். இப்போ ஏற்கனவே பார்த்துருக்கோம் லாஸ்ட் வீடியோவில். ஷேக்ஸ்பியர் படித்தது வந்து தன்னுடைய 12th ஏஜ் வரைக்கும் லட்டின் லாங்குவேஜ் தான் படித்தார் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இன்டிஸ்கிரிமினேட் அப்படிங்கிறது எந்த ஒரு வித்தியாசம் பார்க்காம யூஸ் ஆஃப் லட்டின் வேர்ட்ஸ், அந்த லட்டின் வேர்ட்ஸை அப்படியே தன்னுடைய ஒர்க்கில் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஏற்கனவே அந்த பார்க்கும்போது ஒரு 20,000 வேர்ட்ஸ் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த லிட்ரேச்சர் வேர்ல்டுக்கு அவருடைய சொந்த கான்ட்ரிபியூஷனில் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது எதுக்காக அப்படி யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, வாஸ் மேட் ஃபன்னாக ஒரு ஃபன்னுக்காண்டி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த லட்டின் லாங்குவேஜ்லேருந்து கொண்டு வந்த அந்த வொக்காபுலரிஸை தன்னுடைய ஒர்க்ஸ்லாம் யார் பயன்படுத்தியிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ராயல் சொசைட்டி 1662. அதாவது ராயல் சிட்டி அந்த சொசைட்டிங்கிறது எங்கே ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லண்டனில், ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு பிரசிடெண்ட், கவுன்சில் அண்ட் ஃபெல்லோ இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு கவுன்சிலை ஏற்படுத்துகிறாங்க. இது எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா இம்ப்ரூவிங் நேச்சுரல் நாலேஜ், லண்டனில் உள்ள அந்த பீப்புளினுடைய நேச்சுரல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி சார்லஸ் II அவர் ரூல் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலை ஏற்படுத்துகிறாங்க. இதன் மூலமாக நிறையா என்ன ஆகுது அப்படின்னா எ க்ளோஸ் அண்ட் நேச்சுரல் வே ஆஃப் ரைட்டிங் வந்து க்ரியேட் ஆகுது. அப்போ இதன் மூலமாகவும் என்ன ஆகுது அப்படின்னா அந்த லட்டின் லாங்குவேஜ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. இப்போ அவங்க ஸ்லாங்கோ அல்லது விட்டிசஸை யூஸ் பண்ணுறக்காண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த லட்டின் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதன் மூலமாகவும் என்ன ஆகுது அப்படின்னா அந்த நேச்சுரல் வே ஆஃப் ரைட்டிங் வெளிப்படும் போது இந்த லட்டின் லாங்குவேஜ் வந்து அதனுடைய பாரோட் வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் கொண்டு வருது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்துட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜில் அந்த லட்டின் லாங்குவேஜ் மூலமாக எப்படி வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து நிறைய வெக்காபுலரிஸை வளர்த்துக்குச்சு, நிறைய வெக்காபுலரிஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்குள்ளே உள்ளே வந்தது அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 6 ஹெட்டிங்ஸில் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ரோமன்ஸ் இன்வேஷன் போது அந்த மிலிட்ரி ரிலேட்டட் வேர்ட்ஸ் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஹெட்டிங்லேயும், செகண்ட் ஹெட்டிங் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆங்கிலோ ஜாக்சன் அவங்க இன்வேஷன் பண்ணும்போது என்னென்ன வேர்ட்ஸ்லாம் லட்டின்லேருந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத செகண்ட் ஹெட்டிங்லேயும், தேர்ட் ஹெட்டிங் எடுத்துட்டோம் அப்படின்னா சில வேர்ட்ஸ் வந்து லட்டின் லாங்குவேஜ்லேருந்து டைரெக்டாக இந்த ஆங்கிலோ ஜாக்சன் பீரியடில் இங்கிலீஷ் லாங்குவேஜ்குள்ளே வந்து பாரோ பண்ணப்பட்டது அப்படிங்கிறத தேர்ட் ஹெட்டிங்லேயும், ஃபோர்த் ஹெட்டிங் என்ன பார்த்தோம் அப்படின்னா மிடில் இங்கிலீஷ் பீரியடில் எப்படி வந்துட்டு அந்த லா, மெடிசின் அதுக்கு ரிலேட்டான வேர்டெலாம் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபிஃப்த் ஹெட்டிங் எடுத்துட்டோம் அப்படின்னா ரெனேசன்ஸ் பீரியட். இந்த ரெனேசன்ஸ் பீரியடில் தான் என்ன அப்படின்னா ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப், அதாவது நிறையா வேர்ட்ஸ் வந்து அவங்க டே டு டே லைஃப்பில் என்னென்னலாம் அவங்க எதுக்கெல்லாம் பெரும்பாலும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லட்டின் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் 6th ஹெட்டிங் லாஸ்ட் ஹெட்டிங் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லாங் அண்டு விட்டிசம், அதாவது அங்கேருந்து அந்த லோக்கல் பீப்புள் அவங்க எப்படி வந்துட்டு இந்த லட்டின் லாங்குவேஜ்லேருந்து நிறையா வொக்காபுலரிஸை இங்கிலீஷ்க்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கும், அப்புறம் அந்த போயட்ஸ், ஷேக்ஸ்பியர் மாதிரி போயட்ஸ், அதுக்கப்புறம் பிலாசபர்ஸ், பேகன், நியூட்டன் இவங்கெல்லாம் எப்படி வந்துட்டு அவங்களுடைய விட்டிசத்தை காமிக்கிறதுக்கு லட்டின் லாங்குவேஜை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத அந்த ஸ்லாங் அண்ட் விட்டிசம் அப்படிங்கிற இந்த ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த லட்டின் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ 29% அப்படிங்கிறது ஏற்கனவே அந்த சர்வேயில் பார்த்தோம், மாடர்ன் வேர்ட் சர்வேயில் 29% லட்டின் லாங்குவேஜ்லேருந்து தான் இந்த இங்கிலீஷ்கில் வந்து வெக்காபுலரிஸ் க்ரௌத் ஆகிறதுக்கு பாரோ பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதர் லாங்குவேஜஸ் மற்ற கொடுத்துருக்க அந்த ஸ்காண்டினேவியன், அந்த இந்தியன் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் இதெல்லாம் வந்து எப்படி இங்கிலீஷில் அந்த லாங்குவேஜினுடைய இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.